ஹாய் லேர்னர்ஸ், நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் ரிலேட்டட் ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் இந்த வீடியோ நான் எதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்னா, கூகுள் மை பிஸ்னஸில் எப்படி நம்மளோட அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அதை வந்து எப்படி டாப்பில் கூகுள் எடுத்துகிட்டு வந்து சொல்ல போகிறேன். நிறைய பேர் வந்து கூகுள் மை பிஸ்னஸ் அக்கௌண்ட் வந்து அன்ப்ரொஃபஷனலாக க்ரியேட் பண்ணி சஸ்பெண்ட் உள்ளாகிறாங்க. சஸ்பெண்ட்னால் அவங்க வந்து ஒரே பேரில் 2 அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது, ஒரே மொபைல் நம்பரில் 2 அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணி சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. அதெல்லாம் எப்படி தவிர்க்கிறது, எப்படி ஒரு ப்ரொஃபஷனலாக கூகுள் மை பிஸ்னஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுன்னு அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த கூகுள் மை பிஸ்னஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய லோக்கல் ஷாப்புக்கு தான் இருந்தது. நான் வந்து மதுரையில் ஒரு ப்ரொஃபஷனல் ஷாப் வச்சுருக்கேன்னா, அந்த லொக்கேஷன் சரௌண்டிங்கில் இருக்க பீப்புளை வந்து அட்ராக்ட் பண்ணுறது தான் இந்த கூகுள் மை பிஸ்னஸ் யூஸ் ஆகும். ஃபஸ்ட்டு இந்த கூகுள் மை பிஸ்னஸ் இந்த கூகுள் மேப் தான். இந்த கூகுள் உதாரணத்துக்கு கூகுள் இப்போ ஒரு லொக்கேஷன் இருந்தால் கூகுள் மேப் யூஸ் பண்ணும்போது தான் இந்த சென்னையில் சரவணா ஸ்டோர் வரணும், சரவணா ஸ்டோர் கூகுள் மேப் யூஸ் பண்ண போவோம். அந்த கூகுள் மேப் வந்து சரவணா ஸ்டோர் வந்து லிங்க் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதன் மூலம் உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் ஜென்ரேட் ஆகும். அவ்வளோ பெரிய சரவணா ஸ்டோரில் பண்ணலாம். சின்ன லெவலில் நம்மளோட பிஸ்னஸ் வந்து கூகுள் மேப்பில் கூகுள் மை பிஸ்னஸ் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சோம்னா கண்டிப்பாக நம்மளால் வந்து நிறையா பிஸ்னஸ் வந்து கெயின் பண்ண முடியும். உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு கூகுள் மை பிஸ்னஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும், இல்லை கூகுள் மை பிஸ்னஸ் அக்கௌண்ட் ரிலேட்டட் ஏதாவது டவுட்ஸ் எனக்கு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு சஜஷன் பண்ணி தரேன். என்னுடைய கான்டாக்ட் நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ இந்த வீடியோவில் நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி எப்படி கூகுள் மை பிஸ்னஸ் அக்கௌண்ட்டை ப்ரொஃபஷனலாக க்ரியேட் பண்ணுறேன் நான் உங்களுக்கு ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் சொல்லி தரப்போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு கூகுளில் போய்ட்டு கூகுள் மை பிஸ்னஸ் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி இந்த கூகுள் மை பிஸ்னஸ் ஆப்ஷனுக்கு அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ஜிமெயில் ஐடி க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜிமெயில் ஐடி மீன்ஸ் உங்கள் பிஸ்னஸ்க்கு ஒரு ஜிமெயில் ஐடி க்ரியேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த ஜிமெயில் ஐடியில் உங்கள் கூகுள் மை பிஸ்னஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் நான் கூகுளில் போய் கூகுள் மை பிஸ்னஸ் போட்டு இந்த இடத்துல ரைட் சைடு வந்தோம்னா சைன்இன் ஆப்ஷன் இருக்கா, அதை கொடுத்துறேன். இப்போ நான் ஆல்ரெடி பார்த்தேன்னா என்னுடைய ஜிமெயில் அக்கௌண்ட் பார்த்தேன்னா இதில் இருக்குது. ஸோ நான் எந்த ஜிமெயில் ஐடிக்கு வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுமோ அந்த ஐடியை சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நிறைய பேர் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஜிமெயில் ஐடி எந்த ஜிமெயில் ஐடியில் இருக்குன்னு கவனிக்காமல் க்ரியேட் பண்ணிடுறாங்க. எந்த ஜிமெயில் ஐடியும் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஜிமெயில் ஐடி தான் எனக்கு அக்கௌண்ட் தேவை. ஃபஸ்ட் எடுத்து இதாக வரும், ஃபைண்ட் அவுட் மேனேஜ் யுவர் பிஸ்னஸ். அதாவது உங்களோட பிஸ்னஸ் நேம் என்னன்னு கேட்குது. நான் இப்போ உங்களுக்கு சொல்லிக்கிறதுக்காண்டி நம்ம பிஸ்னஸ் நேம் இருக்கல கிரியேட்டிவ் ஏஜ், அந்த பிஸ்னஸ்க்கு வந்து கூகுள் மை பிஸ்னஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறேன். உங்களுக்கு நீங்கள் எந்த பிஸ்னஸ் இருந்தால் அதை கொடுங்க. நான் என்னோடய பிஸ்னஸ் நேம் கொடுக்குறேன், கிரியேட்டிவ் ஏஜ். இதுதான் என்னுடைய பிஸ்னஸ் நேம். கொடுத்துட்டு இந்த இடத்துல பிஸ்னஸ் நேம், இந்த இடத்துல பிஸ்னஸ் கேட்டகரி இருக்கு பாருங்க. அந்த பிஸ்னஸ் உங்கள் பிஸ்னஸ் வந்து எது ரிலேட்டடானு கொடுங்க. நம்ம பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டடான நம்ம பிஸ்னஸ். ஸோ இந்த சூழ்நிலை இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நான் சர்ச் பண்ணேன், அது வந்து கேட்டகரியில் வரல. ஸோ ஆன்லைன் மார்க்கெட்டிங் சர்ச் பண்ணால் அதுவும் வரல. இப்போ நான் வந்து பார்த்தோன்னா மார்க்கெட்டிங் இன்டர்நெட் மார்க்கெட்டிங் சர்வீஸ்ன்றது பாருங்க. இது ரிலவெண்ட்டானது கொடுங்க. நீங்கள் எந்த ஷாப் வச்சுருக்கீங்களோ அதுக்கு ரிலவெண்ட்டான பிஸ்னஸ் கேட்டகரி கொடுங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. நம்ம உங்களுடைய அதாவது நீங்கள் வந்து கடை வச்சுருக்கீங்களா, கஸ்டமர் வந்து விசிட் பண்ணணுமா, இல்லை ஆஃபீஸ் வச்சுருக்கீங்களான்னு கேட்குது. இந்த இடத்துல எஸ் நீங்கள் வச்சுருந்தா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுங்க. நான் வந்து ஆஃபீஸ் வச்சுருக்கேன், எஸ்ன்னு கொடுக்குறேன். இந்த இடத்துல என்னுடைய அட்ரஸ் கேட்குது. என்னுடைய அட்ரஸ் என்ன பார்த்தா, அதாவது நீங்கள் கடை வச்சுருக்கீங்க பாருங்கள், உங்கள் ஆஃபீஸ் இருக்கு பாருங்கள், அந்த அட்ரஸ் கேட்குது. கூகுளுக்கு வந்து தெளிவாக கொடுங்க, உங்களை அட்ரஸ் வந்து தெளிவாக கொடுங்க. ஓகேங்களா? இந்த அட்ரஸ் வந்து எப்பவுமே முடிஞ்சாலும் தெளிவாக கொடுங்க. தெளிவு மீன்ஸ் ஈஸியாக ஃபைண்ட் பண்ணுற மாதிரி கொடுங்க. ஒரிஜினல் அட்ரஸ் கொடுங்க. ஓகேங்களா? கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க.
இந்த இடத்துல வந்து சப்போஸ் கூகுளால் வந்து உங்கள் அட்ரஸ் வந்து நோட் பண்ண முடியும்னா இந்த ரெட் கலரில் இருக்கு பாருங்க, இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி கரெக்டாக வைக்க சொல்லும். உங்களுக்கு வந்து உங்கள் லொக்கேஷன் வந்து எங்கே இருக்குன்னு தெரியும். ஸோ நீங்கள் ஈஸியாக ஃபெச் பண்ணிடலாம். கூகுளால் சில நேரங்களில் வந்து ஃபைன் பண்ண முடியலன்னா இந்த மாதிரி வரும். ஸோ இந்த ரெட் கலரில் இருக்கு பாருங்கள், இதை தூக்கி நீங்கள் வந்து கரெக்டான லொக்கேஷனுக்கு வச்சிடலாம். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து வாடிப்பட்டி கிட்ட காமிக்குது. ஆனால் என்னுடைய லொக்கேஷன் வந்து வாடிப்பட்டி கிடையாது. ஸோ இந்த ரெட் கலர் இருக்கு பாருங்கள், இந்த லொக்கேஷன் இதை தூக்கி நான் வந்து கரெக்டான இடத்துல வச்சிடுறேன். உங்களுக்கு தெரியும் உங்கள் லொக்கேஷன் எங்கே இருக்கணும். ஸோ அதுக்கிட்ட அதை கொண்டு வச்சிருங்க. நான் அதெல்லாம் இந்த ரெட் கலர் இருக்கு பாருங்க, என்னுடைய இதுதான் கரெக்டாக அந்த ஐஎம் ஹோட்டல் இருக்கு பாருங்க, இந்த லொக்கேஷன்ல தான் நான் இருக்கேன். ஸோ நான் வந்து இந்த ஐஎம் ஹோட்டல்கிட்ட சூஸ் பண்ணிடுறேன். நீங்கள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா கரெக்டான அட்ரஸ் கரெக்டான லொக்கேஷன் வந்து சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இந்த இடத்துல சப்போஸ் கூகுள் ஃபைன் பண்ணிடுறோம், ஒருவேளை இன்கேஸ் ஃபைன் பண்ண முடியலன்னா இந்த மாதிரி உங்கள்கிட்ட சொல்லும் கரெக்டாக வைங்க. இந்த மாதிரி சொல்லும் போது நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்து கரெக்டான லொக்கேஷன் வந்து வச்சுருங்க. எந்த அளவுக்கு எக்ஸாக்டாக வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு இந்த இடத்துல எக்ஸாக்டாக உங்கள் லொக்கேஷன் வந்து வச்சுருங்க. ஓகே, நான் இப்போ லொக்கேஷன்லாம் செட் பண்ணிட்டு இந்த இடத்துல நெக்ஸ்ட்னு கொடுக்குறேன். அதாவது கூகுள் வந்து நமக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கோட் அனுப்புவாங்க. அதை வந்து உங்கள் வீட்டுக்கு அனுப்புகிற இல்லை ஆஃபீஸ்க்கு அட்ரஸ் அனுப்புகிறாங்கன்னு கேட்குறாங்க. டி ப்ரொவைட் டெலிவரி ஹோம் மற்றும் ஆஃபீஸ் கேட்குறாங்க. எஸ்ன்னு கொடுங்க. ஹார்ட்வேர் சர்வீஸ், அதாவது நீங்கள் என்ன சர்வீஸ் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. நம்ம வந்து பார்த்தோம்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இந்த சர்வீஸ் வந்து இதில் இல்லை. ஸோ நான் வந்து பார்த்தோன்னா ஒருவேளை நீங்கள் செலவு பண்ணுற சர்வீஸ் வந்து இதில் இல்லைன்னா அதுக்கு ரிலவெண்ட்டாக இருக்கிற ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணுங்கள். சாரி, மாற்றி சொல்லிட்டேன். இந்த இடத்துல வந்து சர்ச் அண்ட் செலக்ட் ஏரியா, அதாவது எந்த ஏரியாவில் வந்து நீங்கள் வந்து சர்வீஸ் பண்ணுறாங்க அவங்க பிஸ்னஸ் பண்ணி கேட்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, மதுரை, சாரி ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து மாற்றி சொல்லிட்டேன். எந்த ஏரியாவில் நீங்கள் பிஸ்னஸ் சர்வீஸ் பண்ணுன்னு கேட்டிருக்கு. ஸோ நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் மதுரையில் எஸ்எஸ் காலனியில் ஒரு கடை வச்சுருக்கீங்கன்னா எஸ்எஸ் காலனி, காலவாசல், இல்லை மதுரை, மாடுத்தவணி, இந்த மாதிரி லோக்கல் ஏரியா இருக்கும். நம்ம வந்து பார்த்தோன்னா இன்டர்நேஷனல் டிஜிட்டல் மாதிரி சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறதுனால தமிழ்நாடு, மதுரை, இந்தியா, இந்த மாதிரி நான் வந்து டார்கெட் பண்ணுறேன். பெரிய பெரிய கண்ட்ரீஸ்லாம், பெரிய பெரிய சிட்டிஸ்லாம் நான் வந்து டார்கெட் பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு நேராக டார்கெட் பண்ணுவோம். உங்களுக்கு எந்தெந்த லொக்கேஷன்லாம் வேணுமோ அந்தந்த லொக்கேஷனை சூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நெக்ஸ்ட்டுன்னு கொடுங்க. அகெயின் இந்த இடத்துல மொபைல் நம்பர், நீங்கள் வந்து கூகுள் மை பிஸ்னஸ்க்கு வச்சு நிறையா ஒரே மொபைல் நம்பரில் நிறைய அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணாதீங்க. ஒரு மொபைல் நம்பருக்கு ஒரு அக்கௌண்ட் மட்டும் க்ரியேட் பண்ணுங்கள். இந்த இடத்துல மொபைல் நம்பர் கொடுத்து என்னுடைய மொபைல் நம்பர் கொடுத்தேன். இந்த இடத்துல உங்களுக்கு வெப்சைட் அட்ரஸ் இருந்தால் வெப்சைட் அட்ரஸ் கொடுங்க, இல்லைன்னா ஐ டோன்ட் நீட் வெப்சைட்னு கொடுங்க. நான் வந்து இப்போ வெப்சைட் அட்ரஸ் வச்சுருக்கனால எல்லாம் கொடுங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைமே கூகுள் மை பிஸ்னஸில் ப்ராப்பர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போது எல்லா டீட்டெயிலும் ப்ராப்பராக கொடுத்துருங்க எப்போயுமே. அதான் எப்படி இப்போ என்னுடைய வெப்சைட் அட்ரஸ் காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிறேன்.
பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துரு. இந்த மொபைல் நம்பருக்கு வந்து கரெக்டாக கொடுங்க, மாற்றி கொடுத்துறாங்க. உங்களுக்கு வந்து கூகுளோட அப்டேட் வந்து ஜிமெயில் வேணும்னு கேட்குது, வேணும்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுங்க. நான் எஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம மொபைல் நம்பர் கொடுத்த பாருங்க, அந்த மொபைல் நம்பருக்கு வெரிஃபை பண்ணணும்னு சொல்லுது கூகுளில். ஸோ அதுக்கு வந்து கால் பண்ணவா டெக்ஸ்ட் பண்ணவான்னு கேட்குது. நான் இப்போ வந்து டெக்ஸ்ட்டுன்ற ஆப்ஷன் கொடுக்குறேன். இப்போ என்னுடைய மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி கோடு வரும். அந்த ஓடிபி கோடை இங்கே கொடுத்தோம்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். இந்த ஓடிபி கோடு வந்துருச்சு, 7229554 ஓடிபி கோடு வந்துச்சு. இந்த கோடை கொடுத்துட்டு இந்த இடத்துல வெரிஃபை அப்படின்னு கொடுத்தா வெரிஃபை ஆகிடும். இல்லை நீங்கள் திரும்ப சேஞ்ச் பண்ணணும்னா இந்த இடத்துல சேஞ்ச் தரணும் கொடுங்க. நான் இப்போ வெரிஃபைன்னு கொடுத்துறேன். நம்ம இப்போ வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்கிறது நெக்ஸ்ட்னு கொடுத்துறோம். இந்த இடத்துல திரும்ப ஒரு ஆடி வருஷம் நம்ம வந்து அந்த இன்டர்நெட் மார்க்கெட்டிங் சர்வீஸ்க்கு இல்லை என்ன சர்வீஸ் ஆட் பண்ணுறேன்னு கேட்குது. இந்த இருக்க சர்வீஸ் வந்து ப்ளஸ் கொடுங்க. அதுக்கு நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கொடுங்க. ஒருவேளை நீங்கள் பண்ணாத சர்வீஸ் வந்து இங்கே வந்துச்சுன்னா கண்டிப்பாக கொடுக்காதீங்க. இல்லை நீங்கள் பண்ணுற சர்வீஸ் இங்கே இல்லைன்னா இந்த இடத்துல ஆட் கஸ்டம் சர்வீஸ்ன்னு இருக்கா, இதை கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து ஆன்லைன் மார்க்கெட்டிங் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று கொடுங்க. உங்கள் பிஸ்னஸ் சம்மந்தமானது கொடுங்க. இந்த ஆப்ஷன்லாம் கொடுத்துட்டு கடைசியில் நெக்ஸ்ட்டுன்ற ஆப்ஷன் ஒன்று கொடுங்க. இதில் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுங்க. இப்போ இந்த இடத்துல இருந்து உங்கள் பிஸ்னஸ் வந்து எவ்வளோ நேரம் ஓப்பனில் இருக்குங்கிறது உதாரணத்துக்கு சில பிஸ்னஸ்லாம் பார்த்தாலும் காலையில் 9 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க, நைட்டு 8 மணி வரைக்கும் இருப்பாங்க. ஸோ நீங்கள் இங்கே உங்கள் பிஸ்னஸ் டைப் வந்து சூஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஆடியன்ஸ் வந்து இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் காலையில் 7 மணிக்கு உங்களோட கூகுள் சர்ச் பண்ணுறாங்கன்னா க்ளோஸ்டுன்னு காமிக்கும். ஸோ அவங்க வரமாட்டாங்க. நீங்கள் இங்கே எந்த டைமும் கொடுக்கலன்னா ஆடியன்ஸ்க்கு எந்த டைமும் காமிக்காது. ஸோ இந்த டைப் இதில் வந்து எல்லா டைமும் கொடுங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா 24 hours ஓப்பன் பண்ணியிருக்கேன். 24 hours மீன்ஸ் நம்ம வந்து ஆன்லைனில் சர்வீஸ் தான் பண்ணுறோம். ஆன்லைன் சர்வீஸ் மீன்ஸ் ஆஃப்லைன் கிடையாது. இப்போ ஒரு ஸ்டோர் மாதிரி கிடையாது. இப்போ நான் வந்து 24 மணி நேரம் ஓப்பன் பண்ணனால இந்த இடத்த கொடுத்துட்டு 24 hours கொடுத்துட்டேன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே கடை மாதிரி கிடையாது. அதுக்கு இப்போ சரவண ஸ்டோர்னால் காலைல 10 மணிக்கு ஓப்பன் பண்ணி நைட்டு 10 மணிக்கு க்ளோஸ் பண்ணுவாங்க, இடையில இருக்காது. நம்ம அப்படி கிடையாது. ஆன்லைன் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறதுனால 24 hours சர்வீஸில் இருக்கும். கண்டிப்பாக நம்ம கான்டாக்ட் பண்ணால் நம்ம வந்து சர்வீஸ் பண்ணுவோம். கொடுத்துட்டு இந்த இடத்துல நெக்ஸ்ட்னு கொடுங்க. இந்த இடத்துல கூகுள் நோட்டீஸில் ஒரு மெசேஜில் ஒரு அக்செப்ட் பண்ணிக்கிறேன், அக்செப்ட் மெசேஜ் கொடுத்து நெக்ஸ்ட்னு கொடுத்துட்றேன். இப்போ ஆட் பிஸ்னஸ் டிஸ்கிரிப்ஷன் இது இருக்கிறதுல முக்கியமான ஆப்ஷன். நிறைய பேர் வந்து இதை கொடுக்க மாட்டாங்க. இந்த இடத்துல வந்து உங்கள் பிஸ்னஸ் வந்து எதை பற்றி நீங்கள் என்ன சர்வீஸ் பண்ணுறீங்கன்னு கண்டிப்பாக கொடுங்க. நான் டீட்டெயிலாக கொடுக்குறேன். அதாவது நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆன்லைன் சர்வீஸ் வந்து குளோபலைஸாக பண்ணுறேன்னு இந்த இடத்துல கொடுத்தேன். நீங்கள் இந்த இடத்துல கொடுக்கும்போது நல்லா தெளிவாக ஃபுல்லாக கொடுக்கும். இந்த இடத்துல வந்து 750 கேரக்டர் வரைக்கும் கொடுக்கலாம். ஸோ எல்லாத்தையும் கொடுக்க முடிஞ்ச அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணுங்கள்.
நான் இப்போ உங்களுக்கு டிமோ காப்பிக்கிறதுனால 250 நிப்பாட்டிருக்கேன் டைப் பண்ணி உங்களுக்கு டயத்தை வேஸ்ட் பண்ண விரும்பல. நீங்கள் பண்ணும்போது தெளிவாக கொடுங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல நெக்ஸ்ட்டுன்னு கொடுங்க. இந்த இடத்துல ஒரு பிஸ்னஸ் ஃபோட்டோ எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுங்கள். உங்கள் பிஸ்னஸ் இது வந்து அதாவது உங்களோட கடையோட ஃப்ரெண்டு ஃபோட்டோவோ இல்லை உங்கள் கடை ஃபோட்டோவோ அப்படி ஏதாச்சும் ஒன்று ஆட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நிறைய பேர் வந்து ஆடே பண்ண மாட்டாங்க. ஆட் பண்ண மாட்டாங்க மீன்ஸ் எந்த ஒரு ப்ரொஃபைல் இல்லாமல் இருக்காங்க. நீங்கள் ப்ரொஃபைல் பிக்சர் கொடுத்தா தான் ஆடியன்ஸ் வந்து உங்கள் கடையை வந்து ஓகே இந்த கடை இங்கே இருக்குது ஐடென்டிஃபை பண்ண முடியும். நான் இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய கம்பெனி லோகோ இருக்குது பாருங்கள், கிரியேட் வச்சு நம்ம கம்பெனி லோகோ, அந்த கம்பெனி லோகோ வந்து ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டு ப்ளஸ் என்னுடைய பர்சனல் ஃபோட்டோ, ஏன்னா அப்போ தான் யூசர் வந்து நான் யார் என்னன்னு தெரியுன்றனால என்னுடைய பர்சனல் ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து கூகுள்லேருந்து 2000 ரூபாய் அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னு கேட்குது. இனிஷியலாக நான் வந்து ஸ்கிப் பண்ணி கொடுத்துறேன். இப்போ ஒரு பிஸ்னஸ் ப்ரொஃபைல் இஸ் ஆல்மோஸ்ட் ரெடி. நம்ம இப்போ வந்து நம்மளோட பிஸ்னஸ் ப்ரொஃபைல் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ கண்டினியூ பண்ணுவோம். அவ்வளோதான். இப்போ நம்ம ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் ப்ரொஃபைல் வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ நான் பார்த்தோன்னா இனிஷியல் சொன்ன மாதிரி கூகுள் மை பிஸ்னஸில் வந்து நிறையா பேர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. அது ஏன் அவங்களுக்கு வந்து சஸ்பெண்ட் ஆகுது அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு காரணம் பிஸ்னஸ் நேம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் வச்சுன்னு ஒரு பிஸ்னஸ் வந்து க்ரியேட் பண்ணிடுறேன். இப்போ இதே பேரில் நான் இன்னொரு கூகுள் மை பிஸ்னஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணால் கண்டிப்பாக இந்த அக்கௌண்ட் வந்து சக்ஸஸ் ஆகிடும். ஒரு பிஸ்னஸ் நேமை வந்து ஒரு கூகுள் மை பிஸ்னஸ் அக்கௌண்ட் வந்து யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னுடைய ஃபோன் நம்பர் யூஸ் பண்ணி நான் அந்த ஐடியை க்ரியேட் பண்ணேன். இதே ஃபோன் நம்பரை இன்னொரு கூகுள் மை பிஸ்னஸ் வந்து க்ரியேட் பண்ணாதீங்க. உங்கள் ஐடி வந்து சஸ்பெண்ட் ஆகிடும். கூகுளோட ரெண்டாவது கோல் என்னென்னா கரெக்டாக ஆடியன்ஸ் வந்து சர்ச் பண்ணும்போது அவங்களுக்கு கரெக்டான ரிசல்ட்டை காமிக்கணும். அதுதான் அவங்களோட இது. ஸோ நீங்கள் அதுக்கு அகெயின்ஸ்டாக நீங்கள் ஏதாச்சும் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அவங்களை வந்து சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. நான் இந்த வீடியோவில் பேசிக்காக என்னெல்லாம் கூகுள் மை பிஸ்னஸ் யூஸ் பண்ணி பண்ண முடியும் அதெல்லாம் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இதை தவிர்த்து வேறு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் வேணும்னா கண்டிப்பாக அந்த வீடியோக்களில் டிஸ்கிரிப்ஷனில் என்னோட நம்பர் கொடுத்துருக்கேன், கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுடைய கூகுள் பே பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் பண்ண பாருங்கள் சார். க்ரியேட் பண்ணால் இந்த மாதிரி 3 days பெண்டிங் காமிக்கும். ஒரு 3 நாள் கழிச்சு நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு லெட்ரு வரும். அந்த லெட்டரில் ஒரு கோட் நம்பர் வரும். அந்த கோடை வந்து இங்கே ஆட் பண்ணுற மூலமாக நம்ம வந்து நம்மளுடைய அக்கௌண்ட்ஸை வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கம்ப்ளீட் ஒரு பிஸ்னஸ் ப்ரொஃபைல் 70% காமிக்குதா. இங்கே முடிஞ்ச அளவுக்கு 70லேருந்து ஒரு 90 கொண்டு வர பாருங்க. 90 எப்படி கொண்டு வரோன்னா நம்ம நிறையா லோகோ ஆட் பண்ணுறது, நிறையா பிக்சர்ஸ் ஆட் பண்ணுறது, நிறைய இன்ஃபர்மேஷன் கூகுளுக்கு தர்றது நம்ம பிஸ்னஸை பற்றி இந்த மாதிரி தர பார்த்தோன்னா கூகுள் வந்து நம்ம ஸ்கோர் வந்து 70லேருந்து ஒரு 90 அபவ் 90 அது மாதிரி கொண்டு வந்துடும். ஸோ அது வந்து நம்ம ஈஸியாக வந்து கூகுள் மை பிஸ்னஸ் வந்து நம்ம டாப்பில் எடுத்துகிட்டு வரலாம். நீங்கள் ஆல்ரெடி கூகுள் மை பிஸ்னஸ் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க, அதை வந்து டாப்பில் எடுத்துகிட்டு வரணும் நினச்சிங்கனாலும் கண்டிப்பாக என்னை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. நான் அந்த சர்வீஸும் ப்ரொவைட் பண்ணி தரோம். ஹாய் லேர்னர்ஸ், நம்ம இந்த வீடியோவில் எந்த ஒரு டாபிக் பார்க்க போகிறோம்னா எப்படி உங்கள் கூகுள் மை பிஸ்னஸை வந்து ரேங்கிங் எடுத்துகிட்டு வர்றது. ரேங்கிங் மீன்ஸ் இப்போ யாராச்சும் உங்களுடைய கீவேர்டு, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பார்த்தீங்கன்னா கூகுளில் போய்ட்டு பெஸ்ட்டு ஹோட்டல் இன் கோயம்புத்தூர் என்னன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கூகுள் மை பிஸ்னஸ்லேருந்து இந்த மேப்பை வந்து மேலே கொண்டு வருதா. எப்படி இந்த மாதிரி உங்களோட கூகுள் மை பிஸ்னஸ் உங்களோட கூகுள் மேப்பை வந்து டாப்பில் கொண்டு வரது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஜஸ்ட் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு டெமோக்காண்டி நான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு சஸ்பெண்ட் ஆன ஒரு கூகுள் மை பிஸ்னஸ் அக்கௌண்ட் வந்து வச்சுருக்கேன். ஸோ அதை வச்சு தான் உங்களுக்கு வந்து இன்றைக்கி நான் வந்து அந்த எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். உங்களுடைய கூகுள் மை பிஸ்னஸ் வந்து கூகுள் வந்து மேலே டாப்பில் கொண்டு வரணும், இல்லை உங்கள் கூகுள் மை பிஸ்னஸ் வந்து சஸ்பெண்ட் ஆகிடுச்சு, இல்லை மொபைல் நம்பர் அண்டர் ரிவ்யூவில் இருக்குது, இந்த மாதிரி எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக என்னை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. என்னுடைய கான்டாக்ட் நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி உங்களோட கூகுள் மை பிஸ்னஸை நான் ரேங்க் பண்ணி தரேன். ஜஸ்ட் நம்ம இப்போ இந்த வீடியோக்குள்ளே டாப்பிக்கில் வரும். இப்போ வந்து நம்ம இப்போ கூகுள் மை பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா எஸ்இஓ பண்ண போகிறோம். எஸ்இஓனா என்னென்னா சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். யாராச்சும் நம்மளை கீவேர்டை போட்டு தேடும்போது நம்ம மேலே வர்றது, அதான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லி தருவேன். இப்போ நான் உங்களுக்கு இந்த டைட்டில் என்ன சரி பார்த்தீங்கன்னா எல்பிஎம் பேக்கர்ஸ். அதாவது இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா வீடு ஷிஃப்ட் பண்ணுறது, அதாவது ஒரு இடத்துலேருந்து ஒரு கடையோ ஒரு வீடோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறாங்க, அந்த ஒரு இதாக வச்சுருக்காங்க. ஸோ இவங்களுக்கு எப்படி எஸ்இஓ பண்ணணும், இவங்க இதை வந்து எப்படி தேடினா ஆடியன்ஸ் வர வைக்கணும் நம்ம பண்ணணும். இந்த கூகுள் மை பிஸ்னஸ்க்குள்ளே போனோம்னா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்ஃபோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதான் ரொம்ப முக்கியமான ஆப்ஷன். இந்த இன்ஃபோன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த இடத்துல உங்களுடைய பிஸ்னஸ் நேமை கொடுங்க. எல்பிஎம் பேக்கர்ஸ், இந்த மாதிரி உங்களோட பிஸ்னஸ் நேம் எல்பிஎம் பேக்கர்ஸ். இங்கே உங்கள் பிஸ்னஸ் நேம் என்னமோ அதை கொடுங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரின்ற ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே சூட்டபுளாக கொடுங்க. உதாரணத்துக்கு நீங்கள் இப்போ இந்த ஹோட்டல் ரிலேட்டடாக வச்சுருக்கீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ன்றதை கொடுங்க.
இல்லை நீங்கள் ஃபிட்னஸ் ரிலேட்டடாக வச்சுருக்கீங்கன்னா ஜிம் வச்சுருக்கீங்கன்னா ஜிம்முன்னு கொடுங்க. உங்களுக்கான ரிலவெண்ட்டான கேட்டகரி வந்து இந்த இடத்துல எப்பயுமே கொடுங்க. அன்ரிலவெண்ட்டான கேட்டகரியை கொடுக்காதீங்க. ஏன்னா யூடியூப் கூகுள் மை பிஸ்னஸ் வந்து நீங்கள் இங்கே கொடுக்குற டேட்டா வச்சு தான் உங்களை வந்து டாப்பில் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி அடிஷ்னல் கேட்டகரி, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அங்கே ஜிம்மு கொடுத்துட்டீங்க, இங்கே வேறு ஏதாச்சும் கொடுக்கணும்னா வெயிட் லாஸ், இந்த மாதிரி உங்களுக்கு ரிலவெண்ட்டாக இருக்கும்ல அந்த ஒரு கீவேர்டு வந்து நீங்கள் கொடுங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் வெயிட் லாஸ் சர்வீஸ்ன்றாங்க, இந்த மாதிரி ரிலவெண்ட்டாக ஜிம்மு, வெயிட் லாஸ் சர்வீஸ், இந்த மாதிரி ரிலவெண்ட்டான சர்வீஸ் கொடுங்க. இதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா கூகுள் வந்து உங்களுடைய இதை வந்து டாப்பில் எடுத்துகிட்டு வரும். தென் சர்வீஸ் ஏரியா, நீங்கள் எந்தெந்த ஏரியாவில் ஜென்யூனாக சர்வீஸ் பண்ணுறீங்களோ அந்த ஏரியா கொடுங்க. அப்புறம் டைமிங் கொடுங்க. ஓகேங்களா? இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது இந்த கூகுள் மை பிஸ்னஸ் வந்து டாப்பில் கொண்டு வராது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. சப்போஸ் நான் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு புரியலை, உங்களுக்கு வந்து உங்களோட கூகுள் மை பிஸ்னஸை டாப்பில் கொண்டு வரணும் எப்படின்னு தெரிலன்னு நினச்சேன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்குள்ள என்னுடைய நம்பர் கொடுத்துருக்கேன். நான் வந்து உங்களுக்கு அந்த சர்வீஸ் வந்து பெஸ்ட்டாக பண்ணித்தரோம். உங்களுக்கு அந்த சர்வீஸ் தேவைப்படுச்சுன்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் கூகுள் மேப், அதாவது நீங்கள் வந்து கூகுள் மேப்பில் வந்து ஒரு பிஸ்னஸ் வச்சுருக்கீங்கன்னா அதை எப்படி டாப் 3 பொசிஷன்ஸ் வந்து கொண்டு வரது அதை தான் பார்க்க போகிறோம். இதுக்கு பேர் பார்த்தோன்னா கூகுள் மை பிஸ்னஸ் சொல்லுவாங்க. லோக்கல் பிஸ்னஸ், அதாவது நம்ம வந்து லோக்கல், ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சென்னையில் தாம்பரத்தில் இருக்கேன்னா அங்கே ஒரு ஸ்டுடியோ ரன் பண்ணியிருந்தேன்னா அதுலேருந்து ஒரு 50 to 100 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே என்னுடைய பிஸ்னஸ் காமிக்கும். இதை தான் பார்த்தீங்கன்னா லோக்கல் பிஸ்னஸ் சொல்லுவாங்க. இதுக்கு கூகுள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை ரேங்க் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணுறது தான் கூகுள் மை பிஸ்னஸ். நிறையா பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கூகுள் மை பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. பட் அவங்களுக்கு வந்து அதை எப்படி டாப்பில் கொண்டு வர தெரியாது. நீங்கள் டாப்பில் பிஸ்னஸை கொண்டு வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து லீட் ஜென்ரேட் ஆகும். ஸோ இந்த வீடியோவில் உங்கள் பிஸ்னஸை எப்படி டாப் 3 பொசிஷனுக்குள்ளே கொண்டு வரணும்னு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிஷமும் வேல்யூபிளானது. கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் ஆகாமல் அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறோம்னா கண்டிப்பாக உங்கள் பிஸ்னஸை இந்த மாதிரி டாப் 3 பொசிஷன்ஸ் வந்து வரலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த பிஸ்னஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான பார்த்தீங்கன்னா கேட்டகரி. நம்ம பிஸ்னஸ் கிரியேட் பண்ணும்போது என்ன கேட்டகரி கேட்கும். ஸோ அந்த கேட்டகரி வந்து கரெக்டாக கொடுங்க. அது எப்படி இந்த பிஸ்னஸ்க்குள்ளே கண்டுபிடிக்கிற பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு டூல்ஸ் யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் நீங்கள் கூகுளில் போய்ட்டு கூகுள் க்ரோம் ப்ரௌசரில் ஜிஎம்பி எவ்ரிவேர் க்ரோம் எக்ஸ்டென்ஷன்ற இந்த க்ரோம் எக்ஸ்டென்ஷனை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதை இன்ஸ்டால் பண்ணுறது மூலமாக நம்மளுடைய காம்படிட்டரோ இல்லை நம்ம பிஸ்னஸ் ரிலேட்டடாக இருக்கவங்க என்ன கேட்டகரி யூஸ் பண்ணுறாங்க கரெக்டாக கண்டுபிடிச்சலாம். ஜஸ்ட் இதை கொடுத்துட்டு ஆட் டு கிரைம் கொடுத்துருங்க. ஜஸ்ட் ஆட் எக்ஸ்டென்ஷன் அந்த ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிளக்கின் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ நம்ம அந்த பிளக்கினை வந்து பின் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ பின் பண்ணிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோவில் நான் வந்து இப்போ ரீலோட் பண்ணுறேன். நான் என்ன உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்ட போகிறேன்னா ஃபோட்டோ ஸ்டுடியோ. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து ஸ்டுடியோ பிஸ்னஸ் வச்சுருக்கீங்க, ஃபோட்டோகிராஃபி ஸ்டுடியோ பிஸ்னஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா கூகுளில் போய்ட்டு ஃபோட்டோ ஸ்டுடியோ சென்னை சர்ச் பண்ணும்போது அந்த வருது பாருங்கள், கீழே ஃபோட்டோகிராஃபி ஸ்டுடியோ அட்வர்டைஸ்மெண்ட் ஃபோட்டோகிராஃபர் இந்த மாதிரி வருதுங்களா. இதில் பிரைமரி கேட்டகரி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ கலரில் டாப் பண்ணி வச்சுருவாங்க. ஃபோட்டோகிராஃபி ஸ்டுடியோன்னு எல்லோ கலரில் வச்சுருக்காங்க பாருங்கள். இதுதான் பிரைமரி கீவேர்டு. நீங்கள் எந்த பிஸ்னஸ் வச்சுருக்கீங்களோ அதுக்கு இப்படி தான் கண்டுபிடிக்கிறது. உதாரணத்துக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சுருக்கீங்க, அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் ரிலேட்டட் சர்ச் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு வீடியோ எடிட்டிங் கம்பெனி வந்து வச்சுருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து வீடியோ எடிட்டிங் சென்னைன்னு சர்ச் பண்ணுறீங்க, அது ரிலேட்டடாக வந்து நமக்கு நிறைய ரிசல்ட்ஸ் வரும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், வீடியோ எடிட்டிங் சர்வீஸ்ன்றது பிரைமரி கேட்டகரியாக கொடுத்துருக்காங்க, ஃபோட்டோகிராஃபி சர்வீஸ் பிரைமரி கேட்டகரியாக கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி அடுத்தவங்க எந்த கேட்டகரியை பிரைமரியாக கொடுத்துருக்காங்களோ அது ரிலேட்டடாக நீங்கள் வந்து பிரைமரி கேட்டகரி வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து சப் கேட்டகரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது ஈஸியாக எடிட் பண்ணிக்கலாம். சப் கேட்டகரின்னு இந்த பக்கத்தில் வந்து பாருங்கள். நான் இப்போ வந்து ஃபோட்டோ ஸ்டுடியோ சென்னைன்ற கீவேர்டு வந்து காமிக்கிறேன். நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அது ரிலேட்டடாக தேடி உங்களுக்கு ரிசல்ட் ஷோ ஆகும் பாருங்கள். அது ரிலேட்டடாக சப் கேட்டகரி பாருங்கள். இப்போ இதோட சப் கேட்டகரி பாருங்கள், அட்வர்டைஸ்மெண்ட் ஃபோட்டோகிராஃபர், மாடலிங் ஏஜென்சி, இந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்துட்டு இதில் எது உங்களுக்கு சூஸ் ஆகுமோ அதை வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுட்டு உங்கள் இதில் வந்து பிஸ்னஸ் கேட்டகரி அண்ட் சப் கேட்டகரி இது ரெண்டையுமே ஆட் பண்ணுங்க. இதை ஆட் பண்ணாலே 50% ஆஃப் எஸ்இஓ முடிஞ்சு உங்கள் பிஸ்னஸ் வந்து மேலே வரும். ஆனால் இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிலவெண்ட்டானதாக கொடுக்கணும். அதாவது நான் ஃபோட்டோகிராஃபர் ரிலவெண்ட்டாக கொடுத்துருக்காரா, இந்த மாதிரி ரிலவெண்ட்டாக கொடுங்க. நீங்கள் அடுத்தவங்க கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இதை தூக்கி அப்படியே பேஸ்ட் பண்ணிடாதீங்க. இதுதான் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, கூகுள் மை பிஸ்னஸில் நம்ம தான் கொண்டு வரக்கான மெயினானது என்ன பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சூஸ் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் இவங்க எவ்வளோ ரிவ்யூஸ் வாங்கியிருக்காங்க, 125 ரிவ்யூஸ் வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய ரிவ்யூஸ் வந்து பாருங்க.
இந்த ரிவ்யூஸ் வாங்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, நிறையா பேர் பார்த்தீங்கன்னா இந்த ரிவ்யூஸில் போய்ட்டு 5 ஸ்டார் போடுங்கன்னு சொல்லி மட்டும் வாங்குவாங்க. நீங்கள் அந்த மாதிரி வாங்காதீங்க. நீங்கள் ரிவ்யூவில் 5 ஸ்டார் வாங்கிட்டு ப்ளஸ் ரைட் ரிவ்யூன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இவர் என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா சென்னை ஃபோட்டோகிராஃபி ஸ்டுடியோன்னு வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் ரிவ்யூ வாங்கும்போது இந்த மாதிரி 5 ஸ்டார் ரிவ்யூ வாங்கிட்டு கீழே கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா கீவேர்டு, உதாரணத்துக்கு நம்மளை என்ன கீவேர்டு போட்டு ஆடியன்ஸ் சர்ச் பண்ணால் வரணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இது பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு பெஸ்ட் ஃபோட்டோகிராஃபி இன் சென்னை என்ன நம்ம வரணும்னா ஆடியன்ஸ் அந்த ரிவ்யூ கொடுக்க சொல்லுங்கள். பெஸ்ட் ஃபோட்டோகிராஃபி இன் சென்னைன்னு சொல்லிட்டு அவங்கள ரிவ்யூ பண்ண சொல்லுங்கள். நமக்கு எந்த கீவேர்டு வரணுமோ அந்த கீவேர்டை வந்து ஆடியன்ஸை ரிவ்யூ பண்ண சொல்லுங்கள். மற்றபடி இந்த 5 ஸ்டார் கொடுத்து குட்டு, நைஸ், குட் சர்வீஸ் இந்த மாதிரி போடாமல் நமக்கு எந்த கீவேர்டு வந்து ரேங்க் ஆகணுமோ அந்த கீவேர்டை வந்து ஆடியன்ஸை வந்து ரிவ்யூவாக கொடுக்க சொல்லுங்கள். ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு இந்த ரிவ்யூ லிங்க்ஸை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? ஆடியன்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி ரிவ்யூ போட்டோம்னா ஜஸ்ட் ஒரு லிங்க் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். அந்த லிங்க்கை வந்து ஆடியன்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு வந்து இது பண்ணுவாங்க. அண்ட் தேர்ட் இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ். உங்களுக்கு பாருங்க, கிட்டத்தட்ட 33 ஃபோட்டோ ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி உங்கள் பிஸ்னஸ்க்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய நிறைய ஃபோட்டோஸ் வந்து நிறைய ஆட் பண்ணுங்க. ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா வீடியோஸும் ஆட் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஃபோட்டோஸ் மட்டும் இல்லாமல் ஃபோட்டோ, வீடியோஸ் இந்த மாதிரி நிறைய நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டே இருங்க. அதுங்களா ஏகப்பட்ட ஃபோட்டோஸ் ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஃபோட்டோஸ் ஆட் பண்ணுங்கள். உங்கள் பிஸ்னஸ் ரிலேட்டடாக வீடியோஸ் இருந்தால் வீடியோஸ் ஆட் பண்ணுங்கள். தென் பார்த்தீங்கன்னா உங்கள் பிஸ்னஸ் ரிலேட்டடாக இன்ஃபர்மேஷன்ஸ் நிறையா கொடுங்க. அதாவது இவங்க வர அட்ரஸ்ஸு, ஓப்பனிங் டைம், க்ளோசிங் டைம், உங்களுக்கான வெப்சைட்டு, ஃபோன் நம்பரு, லொக்கேஷனு, உங்களால் எந்தெந்த டீட்டெயில்ஸ் தர முடியுமோ கொடுத்துருக்காங்களா. நீங்கள் உங்களால் எந்தெந்த டீட்டெயில்ஸ் தர முடியுமோ எல்லா டீட்டெயில்ஸும் கொடுங்க. நீங்கள் நிறையா பேர் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ஹவர்ஸ் 24 ஹவர் போடுவாங்க. அந்த மாதிரி போடாதீங்க. நீங்கள் எப்போ உண்மையிலேயே ஓப்பனிங் இருக்கீங்களோ அந்த ஹவர்ஸ் மட்டும் போடுங்க. ஸோ நான் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கேட்டகரி, பிரைமரி கேட்டகரி அண்ட் சப் கேட்டகரி போடுங்க. ரிவ்யூஸ் வந்து பிஸ்னஸ் ரிலேட்டட் நிறையா வாங்க. ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் ஆட் பண்ணுங்கள். இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணாலே கண்டிப்பாக உங்கள் பிஸ்னஸ் வந்து டாப் 3 பிளேசஸில் வரும். கண்டிப்பாக இது ரிலேட்டட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் எந்த ஒரு டாபிக் டிஸ்கஸ் பண்ண போனோம்னா, இப்போ கூகுள் மை பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இதில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸும் அப்லோட் பண்ணிக்கலாம், நம்ம வந்து எடுக்கிற வீடியோஸும் அப்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு புது அப்டேட் விட்டுருக்காங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பிஸ்னஸ் ப்ரொஃபைல்ஸ்குள்ளே யாருனாலும் வந்து பார்க்கும்போது உங்களுடைய ஃபோட்டோஸ் மட்டும் இல்லாமல், ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஒரு ப்ரொஃபைல் காமிக்கிறேன். இப்போ இதுதான் என்னுடைய கூகுள் மை பிஸ்னஸோட ப்ரொஃபைல். இப்போ இந்த பிஸ்னஸ் ப்ரொஃபைலுக்குள்ளே யாருனாலும் வந்து பார்க்கும்போது அவங்களுக்காக பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோட்டோஸ் மட்டும்தான் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. இனிமேல் யார் இது பண்ணாலும், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு சொல்கிறது லேப்டாப் சர்வீஸ் சென்டர் அப்படின்னு கொடுத்துறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே மேப் ஒரு ஷோ ஆகும். இப்போ இந்த ரிசல்ட்டுக்குள்ளே போய் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு இந்த இடத்துல இமேஜ் ஷோ ஆகுது பாருங்கள். இந்த மாதிரி இமேஜ் மட்டும்தான் ஷோ ஆகிற மாதிரி இருந்துச்சு. இப்போ கூகுள்லேருந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸும் ஷோ ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன் எதற்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, இன்கேஸ் ஒரு கஸ்டமர்ஸ் வந்து உங்களோட ப்ரொஃபைல் விசிட் பண்ணும்போது உங்களோட வீடியோஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு ட்ரஸ்ட் ஓரியன்டாக இருக்கும். ஸோ இனிமேல் கூகுள் மை பிஸ்னஸில் முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்கள் கூகுள் மை பிஸ்னஸில் எப்படி வீடியோஸ் அப்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்ல போகிறேன். ஜஸ்ட் உங்களோட இதில் போய்ட்டு கூகுள் மை பிஸ்னஸ் டைப் பண்ணிவிட்டு அந்த கூகுள் மை பிஸ்னஸ் அக்கௌண்ட்டுக்குள்ளே போய்க்குவாங்க. ஜஸ்ட் கூகுள் மை பிஸ்னஸ் அக்கௌண்ட் இது பண்ணீங்கன்னா உங்களுடைய டேஷ்போர்ட் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆட் ஃபோட்டோஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் இந்த ஆட் ஃபோட்டோன்றதை கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 3 ஆப்ஷன் வரும். ஜஸ்ட் இந்த இடத்துல ஃபோட்டோன்ற மட்டும் கொடுத்துக்கோங்க. இங்கே போய்ட்டு செலக்ட் ஃபோட்டோஸ் ஆர் வீடியோன்னு இருக்கா. இப்போ நீங்கள் வந்து ப்ரௌசரில் வச்சுருக்க வீடியோ, உங்கள் வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோஸ் வந்திருக்கேன். ஜஸ்ட் அந்த வீடியோவை டபுள் டேப் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டேன். நீங்கள் இந்த மாதிரி எங்கே வீடியோஸ் வச்சுருக்கீங்களோ அங்கே இருக்க வீடியோஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அந்த வீடியோஸ் அப்லோட் ஆகணுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை பார்க்கணும்னு நினச்சேன்னா சி ஃபோட்டோஸ் கொடுங்க. அப்படி இல்லையா ஆட் மோர் ஃபோட்டோஸும் கொடுங்க. அகெயின் வீடியோஸ் அப்லோட் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த மேலே இருக்க இன்ட் பட்டன் இது பண்ணிட்டீங்கன்னா
ஆட்டோமேட்டிக்காக அது க்ளோஸ் ஆகிடும். நான் இப்போ இந்த நம்ம அப்லோட் பண்ண வீடியோஸை பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட்டு சேவ் ஃபோட்டோஸ்ன்னு கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அப்லோட் பண்ண வீடியோஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல இருக்கா. ஜஸ்ட்டு லோடிங்காண்டி கொஞ்சம் தயாராகும். இது லோட் ஆகி முடிச்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த வீடியோஸ் அப்லோட் ஆகும். இப்படி தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கூகுள் மை பிஸ்னஸ் ப்ரொஃபைல் வந்து உங்களுடைய வீடியோஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கூகுள் மேப், அதாவது இந்த கூகுள் மேப்பில் வந்து எப்படி நம்மளுடைய பிஸ்னஸை வந்து மேலே கொண்டு வரது அதை தான் பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கூகுள் மேப்பில் வந்து உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கிறோம். அதுக்கு நம்மளுடைய பிஸ்னஸ் போகிறேன், டிஜிட்டல் ஜிவிகே போகிறேன். இந்த டிஜிட்டல் ஜிவிகே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிஸ்னஸ் வந்து நம்ம கூகுளில் டாப்பில் கொண்டு வரேன்னா ஒரு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி தான் இந்த வீடியோவில் சொல்லி தரேன். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை உங்கள் கூகுள் மேப், உங்கள் கூகுள் மை பிஸ்னஸ் அக்கௌண்ட்டுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களாலேயும் உங்கள் பிஸ்னஸ் வந்து மேலே கொண்டு வரக்குமே. அது என்னன்னு உங்களுக்கு பார்ப்போம். உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறக்காண்டி ஒரு ப்ரொஃபைல் வந்து இது பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் உங்களோட கூகுள் ப்ரொஃபைல்னு வச்சுக்கிறோம். இந்த இடத்துல இப்படி தான் ஷோ ஆகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆஸ்க் ஃபார் ரிவ்யூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே ஒரு லிங்க் கொடுப்பாங்க. இந்த லிங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கஸ்டமர்ஸ், நீங்கள் வந்து லேப்டாப் சர்வீஸ் சென்டர் வச்சுருந்தா சரி, இல்லை ஒரு ஹோட்டல் வச்சுருந்தாலும் சரி, இல்லை ஜுவல்லரி ஷாப் எது வச்சுருந்தாலும் சரி, உங்களுக்குன்னு ஒரு கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. அந்த கஸ்டமர்ஸ்க்கு அவங்க வாங்கிட்டு போனதுக்கப்புறம் அவங்களோட மொபைல் நம்பர் கலெக்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு இந்த லிங்க்கை அனுப்பிச்சி விட்டிங்கன்னா அவங்கள ரிவ்யூ பண்ண சொல்லுங்கள். அந்த ரிவ்யூ எப்படி பண்ண சொல்லணும்னா, உதாரணத்துக்கு இப்போ நம்மளுடைய பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங், நம்ம வந்து டிஜிட்டல் மார்க்கெட் ரிலேட்டட் நிறைய சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த கஸ்டமர்ஸ் வந்து எப்படி நமக்கு ரிவ்யூ பண்ணணும்னா, பெஸ்ட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி இல்லைன்னா பெஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீஸ், இந்த மாதிரி கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கீவேர்டு, உதாரணத்துக்கு நம்ம வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறோம், பெஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட் சர்வீஸ் ப்ரொவைடர், இந்த மாதிரி அவங்க வந்து ரிவ்யூஸ் பண்ணணும். இன்கேஸ் நீங்கள் ஒரு ஹோட்டலில் வச்சுருக்கீங்கன்னா பெஸ்ட்டு ஃபுட் டெலிவரி இன் ஹோட்டல், பெஸ்ட்டு ஜுவல்லரி ஷாப்பிங் மதுரை, சென்னை, இந்த மாதிரி கஸ்டமர்ஸ் வந்து உங்கள் கீவேர்டை பேஸ் பண்ணி இந்த ரிவ்யூஸில் லிங்க் பெறும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸ் வந்து கூகுளில் ஆட்டோமேட்டிக்காக டாப்பில் எடுத்துகிட்டு வரும். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். உதாரணத்துக்கு நான் வந்து இந்த இடத்துல லேப்டாப் சர்வீஸ் சென்டர் நியர் மீன் டைப் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா 4.1 ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ரிவ்யூஸ் வந்து நம்ம படிப்போம். கூகுள் ரிவ்யூஸில் போய் பார்ப்போம். இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த கொடுத்துருக்காங்களா பெஸ்ட்டு லேப்டாப் சர்வீஸ். இப்போ நம்ம என்ன கீவேர்ட் டைப் பண்ணோம், லேப்டாப் சர்வீஸ் சென்டர் நியர் மீ டைப் பண்ணோம். இவங்க கொடுத்துருக்காங்க அப்புறம் பெஸ்ட்டு லேப்டாப் சர்வீஸ் சென்டர் இன் மதுரை. இந்த மாதிரி பிஸ்னஸ்க்கான ரிவ்யூஸ் கஸ்டமர்ஸ் பண்ணும்போது அவங்களோட கீவேர்டோடு சேர்த்து பண்ணுனா கண்டிப்பாக நம்ம கீவேர்ட் ரேங்க் ஆகும். அதுக்கு அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள், லேப்டாப் சர்வீஸ் இன் மதுரை. இந்த மாதிரி உங்கள் கஸ்டமர்ஸ்கிட்ட நீங்கள் ரிவ்யூ வாங்கும்போது உங்களுடைய பிஸ்னஸ் கீவேர்டோடு சேர்த்து வாங்கினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பிஸ்னஸ் மேலே வர்றதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன் வேணும்னா கண்டிப்பாக சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கூகுள் மை பிஸ்னஸ் வந்து எப்படி மொபைல் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுறதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா கூகுள் மை பிஸ்னஸ் வந்து எப்படி சிஸ்டத்தை யூஸ் பண்ணி, அதாவது என்னுடைய லேப்டாப்லேருந்து எப்படி கிரியேட் பண்ணுறது சொல்லி காமிச்சேன். இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருந்தால் போதும் உங்களால் ஒரு கூகுள் மை பிஸ்னஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண முடியும். நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறக்காரு ஒரு டெமோக்காண்டி ஒரு கூகுள் மை பிஸ்னஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறேன். இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் உங்களுடைய மொபைல்லேயே கூகுள் மை பிஸ்னஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கு உங்களுக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜிமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு தேவை.
ஓகேங்களா. ஜஸ்ட் உங்கள் மொபைலில் போய்ட்டு எல்லாரோட மொபைல்லையும் பார்த்தீங்கன்னா மேப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அந்த மேப்ஸுன்ற அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த மேலே பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் பிக்சர் காமிக்கும். நீங்கள் இன்கேஸ் லாகின் பண்ணியிருந்தீங்களா, இல்லை நீங்கள் லாகின் பண்ணலைன்னா ஜஸ்ட் உங்களுடைய ஜிமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்து இந்த இடத்துல வந்து உங்களுடைய மேப்புக்குள்ளே உங்களோட ஐடியை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஜஸ்ட் உங்களோட ப்ரொஃபைல் பிக்சர் இருக்குல்ல, அதாவது ஓப்பன் பண்ணது அந்த ப்ரொஃபைல் பிக்சரை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். அது கீழே பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் மேப்ஸ் கீழே ஆட் யுவர் பிஸ்னஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கா, அந்த ஒரு ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல பிஸ்னஸ் நேம், அதாவது உங்களோட பிஸ்னஸ் பேர் என்னவோ அதை கொடுங்க. ரெண்டாவது பிஸ்னஸ் கேட்டகரி கொடுங்க. நான் பார்த்தீங்கன்னா என்னுடைய பிஸ்னஸ் நேம் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண நம்மளுடைய பிஸ்னஸ் நேம் டிஜிட்டல் ஜிவிகேன்னு கொடுத்துறேன். தென் ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் கேட்டகரி, நம்மளோட பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ நான் அந்த இடத்துல கேட்டகரியில் போய்ட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தர்றேன். அந்த ஒரு ஆப்ஷன் இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ஆன்லைன், இந்த மாதிரி உங்கள் பிஸ்னஸ்க்கு எந்த இது வந்து சூட்டபுளாக இருக்குமோ அந்த ஒரு இதை கொடுங்க. நான் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மார்க்கெட்டிங் தர்றேன். மார்க்கெட்டிங் கொடுத்து நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துறேன். ஸோ இந்த ஆன்லைன் மார்க்கெட்டிங்கிறது வந்து இங்கே அவைலபிள் இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட் இப்போதைக்கு மார்க்கெட்டிங் கொடுத்துறேன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் ஏஜென்சி தான். ஸோ நான் மார்க்கெட்டிங் ஏஜென்சின்னு கொடுத்து நெக்ஸ்ட்னு கொடுத்துறேன். நீங்கள் ஒன்ஸ் க்ரியேட் பண்ணும்போது உங்கள் பிஸ்னஸ்க்கு எதுவோ அதை கொடுத்துருங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லொக்கேஷன் இருக்கா, ஆட் பண்ணுறீங்களான்னு கேட்குது. இன்கேஸ் உங்களோட லொக்கேஷன்னா உங்கள் கடை அட்ரஸோ நீங்கள் எந்த ஒரு அட்ரஸ் தரப்போ அதை கொடுங்க. அந்த இடத்துல எஸ்ன்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ் கேட்கும். அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த இடத்துல உங்களோட ஸ்டோர் இருக்குது அதோட அட்ரஸ் கொடுங்க. நான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா என்னுடைய அட்ரஸ் கொடுக்குறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை. ஸோ நான் வந்து என்னுடைய லொக்கேஷன் வந்து மதுரை கொடுக்குறேன். நீங்கள் எந்த இதோ அதை கொடுங்க. ஜஸ்ட் பின்கோடு வந்து என்னுடைய பின்கோடு கொடுத்துட்டு நீங்கள் இந்த இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக எப்போயுமே பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக கொடுங்க. ஒரிஜினல் மீன்ஸ் உங்கள் கடை அட்ரஸ் எந்த இடத்துல அந்த அட்ரஸை கொடுத்துட்டு ஜஸ்ட் இந்த இடத்துல நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துருங்க. அது இங்கே என்ன கேட்குதுன்னா நீங்கள் வந்து ஒரு டெலிவரி பேஸ் சர்வீஸ் வச்சுருக்கீங்களா, ஆஃபீஸ் வச்சுருக்கீங்களா, இது ஜஸ்ட் இந்த இடத்துல எஸ்ன்னு கொடுத்து நெக்ஸ்ட்டுன்னு கொடுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த லொக்கேஷன் வந்து சர்வீஸ் பண்ணுவீங்க. உதாரணம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்னையில் இருக்கீங்கன்னா சென்னையில் டி நகர், சைதாப்பேட்டை, அடையார், இந்த மாதிரி எல்லா லொக்கேஷன் இருக்குது. இங்கே எங்கே வந்து சர்வீஸ் பண்ணுன்னு கேட்குது. நாங்கள் பார்த்தீங்கன்னா மதுரை ஃபுல்லாக, அதாவது இந்த மதுரையில் நான் வந்து பண்ணுறதுனால மதுரைன்னு கொடுக்குறேன். இன்கேஸ் நீங்கள் உங்களோட சர்வீஸ் சென்னைன்னா சென்னைன்னு கொடுங்க, தமிழ்நாடு ஃபுல்லானா தமிழ்நாடுன்னு கொடுங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுங்க. இந்த இடத்துல உங்களோட மொபைல் நம்பர் கண்டிப்பாக இங்கே மொபைல் நம்பர் கொடுத்து வெரிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்கள் கூகுள் மை பிஸ்னஸ் வந்து அவங்களுக்கு வந்து காமிக்கும். ஓகேங்களா. ஜஸ்ட் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறதுக்காண்டி ஸ்கிப் பண்ணுறேன், இல்லைன்னா நானும் வெரிஃபை பண்ணிடுவேன். தென் பார்த்தீங்கன்னா போஸ்டல், அதாவது கூகுள் மை பிஸ்னஸ் வந்து நம்ம வீட்டுக்கு ஒரு அட்ரஸ் அனுப்புவாங்க. அந்த அட்ரஸ் யார் பேரில் வரணும்னு கேட்குது. ஸோ இந்த இடத்துல உங்களுடைய பேர் கொடுங்க. நான் பார்த்தீங்கன்னா விவேக்குமார்னு கொடுக்குறேன், என்னுடைய நேம் கொடுக்குறேன். இப்போ அந்த போஸ்டல், அதாவது கூகுள் மை பிஸ்னஸ் நம்ம வீட்டுக்கு ஒரு போஸ்ட் வரும். அந்த போஸ்ட்டில் ஒரு நம்பர் கொடுக்கும். அந்த நம்பர் போட்டால் மட்டும்தான் வெரிஃபை ஆகும். அந்த நம்பர் வந்து எந்த நம்பர்னு கேட்குது. நான் விவேக்குமார் கொடுத்துட்டு ஜஸ்ட் மெயில்னு கொடுத்துறேன். இப்போ போஸ்ட் கார்டு வந்து இன்னும் 12 நாளில் வந்துடும். கண்டினியூ பண்ணுறேன்னு கேட்குது. ஜஸ்ட் கண்டினியூ கொடுத்துறேன். அவ்வளோதான். இப்போ வந்து நீங்கள் என்னென்ன சர்வீஸ் பண்ணுறீங்க அடிஷ்னலாக கேட்குது. நீங்கள் இந்த இடத்துல என்ன சர்வீஸ் பண்ணுறீங்களோ கொடுத்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறேன். நான் டிஜிட்டல் மார்க்கெட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்னு கொடுத்துறேன். இப்போ என்னுடைய ஸ்டோர் வந்து எப்போ லொக்கேஷன் ஓப்பனில் இருக்குன்னு கேட்குது. நீங்கள் உங்களோட ஸ்டோர் எல்லாத்தையும் கொடுத்துட்டு செட் பண்ணி வச்சுருங்க. நான் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஸ்கிப் பண்ணிடுறேன். ஆனால் நீங்கள் கொடுக்கல ப்ராப்பராக கொடுங்க. ஓகேங்களா. இந்த எல்லா ஆப்ஷனையும் நீங்கள் ப்ராப்பராக, இந்த இடத்துல உங்கள் பிஸ்னஸ் வந்து எதை பற்றின்னு கேட்குது. நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவராலாக கொடுத்துக்கிறேன். அதனால் எல்லா ஆப்ஷனையும் கொடுக்கல. நீங்கள் ஒன்ஸ் பண்ணும்போது எல்லா ஆப்ஷனையும் கரெக்டாக கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துருங்க. உங்கள் பிஸ்னஸ் பற்றி டிஜிட்டல் நெக்ஸ்ட்னு கொடுத்துட்டு இங்கே இடத்துல உங்கள் ஸ்டோர் ஃபோட்டோ, விசிட்டிங் கார்டு இது இருந்தால் இதை ஆட் பண்ணுங்கள். நான் இப்போ ஸ்கிப்பு கொடுத்துறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த டிஜிட்டல் ஜிவிக்கு நான் கொடுத்த பேர் வந்து டொமைன் இருக்குன்னு காமிக்குது. இன்கேஸ் உங்களுக்கு என்ன டொமைன் வேணும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் கொடுத்துருங்க. இப்போ கண்டினியூ கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கூகுள் மை பிஸ்னஸ் அக்கௌண்ட் வந்து ஜஸ்ட் நம்ம மொபைல் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணியாச்சு. இது வந்து இந்த லெட்ரு வர்றதுக்கு 12 நாள் எடுத்துக்கிறோம். அதனால் வெயிட்டிங் பீரியட் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி தான் உங்கள் கூகுள் மை பிஸ்னஸ் வந்து மொபைலை யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு புரியலை, உங்களுக்கு கூகுள் மை பிஸ்னஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி தரணும்னாலும் எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்.
இல்லை கூகுள் மை பிஸ்னஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் சரி, இல்லை கூகுள் மை பிஸ்னஸ் அக்கௌண்ட்டை டாப்பில் கொண்டு வரணும் சரி, எந்த சர்வீஸ் கூகுள் மை பிஸ்னஸ் ரிலேட்டட் இருந்தாலும் கண்டிப்பாக எங்களை கனெக்ட் பண்ணுங்கள். எங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு கூகுள் மை பிஸ்னஸ் ரிலேட்டட் இன்னும் நிறையா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார். இப்போ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் மை பிஸ்னஸ்ன்னு சொல்லக்கூடிய எந்த ஒரு அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கூகுள் மை பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு SEO பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை வெப்சைட்டை ஆக்டிவைஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எந்த ஒரு ப்ராசஸாக இருந்தாலும் நீங்கள் வந்து உங்களோட இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த வீடியோவில் நீங்கள் வந்து உங்களோட இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை வந்து ஷேர் பண்ணாமல் எப்படி உங்களுடைய ஃப்ரெண்டுக்கோ இல்லை நீங்கள் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சிக்கோ உங்களோட ஆக்சஸ் எப்படி தர்றது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த மெத்தடை பயன்படுத்தி நீங்களும் உங்களுடைய ஆக்சஸை வந்து, அதாவது உங்கள் கூகுள் மை பிஸ்னஸை அவர் எடிட் பண்ணுற மாதிரி ஆக்சஸ் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவரால் ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கூகுள் மை பிஸ்னஸில் மொபைல் நம்பர் அண்டர் ரிவ்யூவில் சஸ்பெண்ட் இருக்குது, இல்லை கூகுள் மை பிஸ்னஸ்க்கு SEO பண்ணணும், இந்த மாதிரி எந்த ஒரு ப்ராசஸ் வந்தாலும் எங்களுக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு பெஸ்ட்டான சர்வீஸ் பண்ணி தரோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் உங்களோட கூகுள் மை பிஸ்னஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா அதோட டேஷ்போர்ட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இப்படியே லெஃப்ட் சைடு பார்த்தோன்னா இது என்னுடைய கூகுள் மை பிஸ்னஸ் அக்கௌண்ட், ஓகேங்களா. இப்படியே லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரௌஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த வெப்சைட்டு கீழே யூசர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் யூசர்ஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஆட் யூசர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அந்த ஆட் யூசர்ஸ்னை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் யாருக்கு ஆட் தர போகிறீங்க, அவங்களோட இமெயில் வந்து நீங்கள் யாருக்கு வந்து ஆக்சஸ் தர போகிறீங்களோ அவங்களோட இமெயில் அட்ரஸை இந்த இடத்துல கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து அந்த இமெயில் அட்ரஸ் வந்து காப்பி பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட் அந்த இமெயில் ஐடியை வந்து அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா அவங்களோட இமெயில் ஐடி இந்த இடத்துல வந்துடும். ஸோ ஓகே, நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் அவங்க தான்றதை. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா சூஸ் யர் ரோல்னு இருக்கும், ஓகேங்களா. இதுவே நீங்கள் இன்னொருத்தவரை ஆட் பண்ண நினச்சேன்னா அந்த இடத்துல இன்னொரு இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சூஸ் யர் ரோல்னு இருக்கும். ஜஸ்ட் அந்த ஆப்ஷன் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அவரை வந்து ஓனரை ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஓனரை ஆட் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு ஃபுல் அக்சஸ் இருக்கும். அவங்க நினச்சாங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டை டெலீட் கூட பண்ண முடியும். இல்லை மேனேஜரை ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா மேனேஜர் ஆட் பண்ணுவேன். முடிஞ்ச அளவுக்கு மேனேஜரை ஆட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ நான் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேனேஜர்ன்ற அக்சஸ் கொடுக்குறேன். மேனேஜர்னு கொடுத்துட்டு இன்வைட் கொடுக்குறேன். இன்வைட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல டன்னு கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட ஜிமெயில் ஐடிக்கு வந்து நம்மளோட இன்விடேஷன் போயிருக்கோம். அவங்க அந்த ஜிமெயில் ஐடியை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நமக்கு அக்சஸ் கொடுத்தாங்கன்னா ஓகே கன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா அவங்க இனிமேல் பார்த்தீங்கன்னா நம்ம கூகுள் மை பிஸ்னஸ் அவங்க வந்து ஈஸியாக எடிட் பண்ண முடியும். ஒன்ஸ் நீங்கள் இதை பண்ணுறதுக்கு முன்னாடி ட்ரஸ்டபுள் பர்சனான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ட்ரஸ்டபுள் பர்சன் இல்லாமல் உங்கள் அக்கௌண்ட்டை மிஸ் ஹேண்ட்லிங் பண்ணுறதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் இருக்குது. கூகுள் மை பிஸ்னஸ், இந்த கூகுள் மை பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா நிறையா பேருக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட அக்கௌண்ட் சஸ்பெண்ட் ஆகுது, ஃபோன் நம்பர் அண்டர் ரிவ்யூ ஆகுது, அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண முடியல, இந்த மாதிரி ஏகப்பட்ட ரூல் சொல்கிறாங்க. இந்த வீடியோவில் கூகுள்லேருந்து கூகுள் மை பிஸ்னஸுக்கு க்ரியேட் பண்ணுறதுக்கான ரூல்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கூகுள் மை பிஸ்னஸில் அக்கௌண்ட் டெலீட் ஆகிடுச்சு, இல்லை ஃபோன் நம்பர் அண்டர் ரிவ்யூ ஆகிடுச்சு, அக்கௌண்ட் சஸ்பெண்ட் ஆகிடுச்சு, அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண இந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் சரி கண்டிப்பாக எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். எங்களுடைய கான்டாக்ட் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் எந்த ஒரு டாபிக் பார்க்க போகிறோம்னா கைட்லைன்ஸ் ஆஃப் கூகுள் மை பிஸ்னஸ், அதாவது கூகுள்லேருந்து கூகுள் மை பிஸ்னஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கும் என்னென்ன கைட்லைன்ஸ் சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். கண்டிப்பாக இதோட லிங்க்கை வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் ஒரு கூகுள் மை பிஸ்னஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண போகிறீங்கன்னா இந்த லிங்க்கில் இருக்க விஷயங்களை படிச்சுட்டு அதுக்கப்புறம் க்ரியேட் பண்ணுங்கள். உங்களால் முடியாத பட்சத்தில் டெக்னிக்கல் சப்போர்ட் தேவைப்படுச்சுன்னா கண்டிப்பாக எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு சர்வீஸ் பண்ணித்தரோம். ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் மை பிஸ்னஸில் அவங்க வந்து இந்த எலிஜிபிள் பிஸ்னஸ், இன்எலிஜிபிள் பிஸ்னஸ் கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு எலிஜிபிள் பிஸ்னஸ்னால் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறது ஏடிஎம், மெடிக்கல் ஷாப்பு, இந்த மாதிரி நிறையா ஷாப்ஸ் இருக்குது. இதுலேயே பார்த்தோன்னா கூகுள் மை பிஸ்னஸ் இன்எலிஜிபிள் பிஸ்னஸ்லாம் இருக்குது. அதாவது இந்த பிஸ்னஸ்லாம் நீங்கள் தரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டல் ப்ராப்பர்ட்டி, வீடு வந்து வாடகைக்கு, வீடோட இதை வந்து இது கொடுத்துருப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிஸ்னஸை வந்து மூவ் பண்ணிக்கிட்டே இருப்போம். இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் அண்ட் இன்எலிஜிபிள் பிஸ்னஸாக கொடுப்பாங்க. இதில் மெயினாக நம்ம பார்க்க வேண்டிய மேஜர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் தான். இந்த பார்ட்டில் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறையா பேர் பிஸ்னஸ் நேமை வந்து தப்பாக கொடுத்துருவாங்க. கூகுள்லேருந்து பிஸ்னஸ் நேமை எப்படி கொடுக்கணும்னு ஒரு டீட்டெயிலாக ஒரு காலம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். உதாரணத்துக்கு இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் பூரா லெட்டரையும், அதாவது பிஸ்னஸ் நேம் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி பூரா லெட்டரை கேபிட்டல் லெட்டரில் தரக்கூடாது. ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டர் அண்ட் அனதர் ஸ்மால் லெட்டர் இப்படி தரலாம். அப்படி இல்லையா நீங்கள் வந்து நியர்பை லொக்கேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து
நியர் பேங்க் இந்த மாதிரி கொடுக்காம இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுக்காம இந்த மாதிரி ஏகப்பட்ட கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. நேம்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நேமில் வந்து இந்த மாதிரி ஃபோன் நம்பர் யூஸ் பண்ணக்கூடாது இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ்ஸு, டிஸ்கிரிப்ஷன் இந்த மாதிரி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கைட்லைன்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. என்னுடைய சஜஷன் என்னென்னா, நீங்கள் கூகுள் மை பிஸ்னஸில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற முன்னாடி கண்டிப்பாக இந்த ரூல்ஸ் அண்ட் கைட்லைன்ஸை படிச்சுட்டு அதுக்கப்புறம் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுங்கள். உங்களுக்கு கூகுள் மை பிஸ்னஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணோம்னா கண்டிப்பாக எங்களை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இந்த கூகுள் மை பிஸ்னஸ் அக்கௌண்ட் வந்து சஸ்பெண்ட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து ஏன் சஸ்பெண்ட் ஆகுது, அதை வந்து எப்படி ரெக்கவர் பண்ணுறது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த கூகுள் மை பிஸ்னஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பிஸ்னஸை பார்த்தீங்கன்னா கூகுளுக்கு வந்து தெரியப்படுத்துறது. உதாரணத்துக்கு நான் ஒரு சலூன் ஷாப் வச்சுருக்கேன்னா இந்த இடத்துல சலூன் ஷாப் வச்சுருக்கேன், உதாரணத்துக்கு சலூன் ஷாப் மதுரைன்னு போட்டோம்னா நம்மளுடைய கீவேர்ட், ஃபார் எக்ஸாம்பிள் நான் மதுரையில் ஒரு சலூன் ஷாப் வச்சுருக்கேன்னா, நான் மதுரையில் இந்த இடத்துல ஒரு சலூன் ஷாப் வச்சுருக்கேன், நம்ம வந்து கூகுளுக்கு தெரியப்படுத்துகிறோம். அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா கூகுள் மை பிஸ்னஸ் வந்து மோஸ்ட்லி யூஸ் ஆகுது. இப்போ இந்த கூகுள் மை பிஸ்னஸில் ஏன் சஸ்பெண்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் சொல்கிறக்காண்டி இந்த ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த பிஸ்னஸோட நேம் என்ன பார்த்தீங்கன்னா க்ரீன் டீ யூனிசெக்ஸ் ஸ்டைல் சலூன் இருக்கா. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கூகுள் மை பிஸ்னஸில் அவங்க தேடணுன்னா நம்மளோட இது வரணும்னு சொல்கிறாக்காண்டி நான் உதாரணத்துக்கு கொடுத்தேன் பாருங்கள் கீவேர்டு, உதாரணத்துக்கு சலூன் ஷாப் இன் மதுரை இந்த மாதிரி. அதாவது இந்த கீவேர்டை தேடணுன்னு அவங்க மேலே வரணுன்றக்காண்டி இந்த பிஸ்னஸோட பேர் வந்து அவங்களோட பேர் கொடுக்காம இந்த மாதிரி கீவேர்டை நேமாக தருவாங்க, சலூன் ஷாப் இன் மதுரைன்னு தருவாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கூகுள் வந்து உங்களை வந்து சஸ்பெண்ட் பண்ணிவிடும். அப்புறம் என்ன ஒரு காமனான மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட அட்ரஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நான் மதுரையில் காலவாசல்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல ஆஃபீஸ் வச்சுருக்கேன்னா ஜஸ்ட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த மென்ஷன் பண்ணாமல் அவங்க வந்து வேறு இடத்த மென்ஷன் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட வீடு அட்ரஸே பார்த்தீங்கன்னா சலூன் ஷாப் அட்ரஸாக கொடுப்பாங்க. நம்ம என்ன நினச்சிக்கிறோமோ அதிபுத்திசாலித்தனமா நம்ம கூகுளை ஏமாற்றணும்னு நினச்சிக்கிறோம். ஜஸ்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன், கூகுளை ஏமாற்ற முடியாது. நம்ம என்னதான் நம்ம இது பண்ணாலும் கூகுள் வந்து ஈஸியாக நம்மளை வந்து கண்டுபிடிச்சிடும். ஸோ இந்த கூகுள் மை பிஸ்னஸ் அக்கௌண்ட் உங்களுக்கு சஸ்பெண்ட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா நான் சொல்கிற ஒரு சின்ன பாயிண்ட் யூஸ் பண்ணுங்கள். எப்பயுமே கூகுள் மை பிஸ்னஸ் தரும்போது வேலிடான இன்ஃபர்மேஷன் கொடுங்க. அதாவது நீங்கள் இப்போ பிஸ்னஸ் நேமை கொடுத்தீங்கன்னா வேலிடாக கொடுங்க, இல்லை பிஸ்னஸ் அட்ரஸை கொடுத்தீங்கன்னா வேலிடாக கொடுங்க, ஃபோன் நம்பர் கரெக்டான ஃபோன் நம்பர் கொடுங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஹவர்ஸ் இருக்குது பாருங்கள், இங்கே போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா 24 ஹவர்ஸ் ஓப்பன் கொடுத்துருவாங்க. அவங்க பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் இருந்தாங்க, ஆனால் இங்கே 24 ஹவர்ஸ் ஓப்பன் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி கொடுக்கும்போது என்ன ஆகும்னா கஸ்டமர்ஸ் வந்து அந்த ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 24 ஹவர் கொடுக்குறனால அந்த நீங்கள் கொடுத்த டயத்துக்கு வருவாங்க. இன்கேஸ் கடை பூட்டிருந்துச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கூகுளுக்கு வந்து இந்த மாதிரி இந்த கடை பூட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இது பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து நெகட்டிவ் ஃபீட்பேக் ஆகும். இந்த மாதிரி நிறைய காரணங்களுக்கு கூகுள் மை பிஸ்னஸ் அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு சஸ்பெண்ட் ஆகிருக்கு. சரி, ஓகே, நம்ம கூகுள் மை பிஸ்னஸ் அக்கௌண்ட் சஸ்பெண்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம எப்படி ரினியூ பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கூகுள் மை சஸ்பெண்டட் ரெக்வெஸ்ட் ஃபார்ம் கொடுங்க. ஜஸ்ட் கூகுள் சைடில் நமக்கு ஒரு ஃபார்ம் தருவாங்க. பட் இதுக்கு வந்து உங்களுக்கு டெக்னிக்கல் நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் அந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் ஃபில் பண்ண முடியும். அதே மாதிரி கூகுள் மை பிஸ்னஸ் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் வந்து அண்டர் ரிவ்யூ இல்லை மொபைல் நம்பர் வந்து வெரிஃபை ஆகாமல் இந்த பேர் வந்து சிரமப்பட்டுருக்காங்க. ஸோ அதை எப்படி வெரிஃபை பண்ணுறது, அது எப்படி அண்டர் ரிவ்யூவில் இருந்தால் கன்ஃபார்ம் பண்ணுறது, அந்த ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண போகிறேன். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏன் மொபைல் நம்பர் வந்து அண்டர் ரிவ்யூவில் நிறையா இருக்குன்னா, இப்போ வந்து ஒரே மொபைல் நம்பர் வந்து நிறையா கூகுள் மை பிஸ்னஸில் கொடுக்குறது. உதாரணத்துக்கு நீங்கள் 2-3 கூகுள் மை பிஸ்னஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி எல்லாத்துக்கும் ஒரே சேம் நம்பர் கிரியேட் பண்ணிங்கன்னா அந்த நம்பர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற மாட்டாங்க. அதே மாதிரி சேம் இமெயில் ஐடி சேம் அட்ரஸ் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் கூகுள் ஜிமெயில் கூகுள் மை பிஸ்னஸ் கொடுத்தீங்கன்னா அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற மாட்டாங்க. அதனால் நீங்கள் கூகுள் மை பிஸ்னஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது செப்பரேட் மை பிஸ்னஸ்க்கு செப்பரேட் மொபைல் நம்பர், செப்பரேட் அட்ரஸ், செப்பரேட் பிஸ்னஸ் நேம் இப்படிலாம் கொடுத்தா தான் நீங்கள் வந்து க்ரியேட்டே பண்ண முடியும். நிறைய பேர் வந்து நிறையா கூகுள் மை பிஸ்னஸ் அக்கௌண்ட் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸுக்கு சேம் அட்ரஸ்ஸு சேம் மொபைல் நம்பரை க்ரியேட் பண்ணாங்க. இந்த மாதிரியான காரணத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெரிஃபை ஆகாமல் இருக்கும். சரி, இப்போ எப்படி வெரிஃபை ஆகிறது, அந்த மாதிரி ப்ராப்ளம் ஆகிடுச்சு வெரிஃபை ஆகிறோம்னா கண்டிப்பாக என்னை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு கான்டாக்ட் டீட்டெயில் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஏன் அதை நான் வந்து இப்போ ஸ்க்ரீனில் ஷேர் பண்ண முடியாதுன்னா, இப்போ அந்த ஒவ்வொரு ஐடிக்கு வந்து ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் மெத்தட் இருக்கும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா சேட்டில் சப்போர்ட்டில் போய் அவங்களுக்கு மெயில் பண்ணுற மாதிரி இருக்கும், டிஃப்ரெண்ட் மெயில் ஐடி இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் பண்ணும்போது உங்களை வந்து லாக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு சொல்லி அதை வந்து இந்த ஒரு வீடியோவில் வந்து கன்வீன் பண்ணி புரிய வைக்க முடியாத காரணத்தினால நீங்கள் என்னை பர்சனலாக கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நான் அந்த மொபைல் நம்பர் அண்டர் ரிவ்யூன்ற ஆப்ஷனை வந்து எடுத்து விட்டு உங்களுக்கு வந்து அதை வந்து
கிளியர் பண்ணி தரேன். உங்களுக்கு கூகுள் மை பிஸ்னஸில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும், இல்லை கூகுள் மை பிஸ்னஸில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது, எதுவாக இருந்தாலும் கூகுள் மை பிஸ்னஸ் ரிலேட்டடாக எந்த டவுட்ஸாக இருந்தாலும் கண்டிப்பாக என்னை கான்டாக்ட் பண்ணிங்க. எங்கள் டீம் மெம்பர்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருந்து நிறையா பேர் என்கிட்ட சொல்கிற முக்கியமான இஷ்யூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கூகுள் மை பிஸ்னஸ் கூகுள் மேப்பில் வந்து இந்த ரிவ்யூ பண்ணுறோம்ல, இந்த ரிவ்யூவில் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து அவங்க பிஸ்னஸ்க்கு வந்து நெகட்டிவாக ரிவ்யூ பண்ணிடுறாங்க. அந்த நெகட்டிவ் ரிவ்யூ வந்து எப்படி எடுத்து வருது? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அந்த ரிவ்யூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அங்கே பார்த்தீங்கன்னா நிறையா பேர் நெகட்டிவ் ரிவ்யூ பண்ணிடுவாங்க. இந்த நெகட்டிவ் ரிவ்யூ வந்து ரிமூவ் பண்ண முடியுமா அதை பற்றி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கான ஒரு ஆன்சர் தான் இந்த வீடியோ. இந்த நெகட்டிவ் ரிவ்யூவை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளால் ரிமூவ் பண்ண முடியாது. இதை யார் ரிமூவ் பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா, அந்த நெகட்டிவ் ரிவ்யூ போட்டாங்களா அவங்களோட இமெயில் ஐடியிலேருந்து மட்டும்தான் அந்த நெகட்டிவ் ரிவ்யூவை ரிமூவ் பண்ண முடியுமே தவிர நம்மளால் ரிமூவ் பண்ண முடியாது. இதான் ஒரு நிதர்சனமான உண்மை. உங்கள்கிட்ட யாராச்சும் ரிவ்யூ பண்ணி தர்றேன், அமௌண்ட் பே பண்ணுங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக நம்புறாங்க. யார் ரிவ்யூ பண்ணாங்களோ அவங்களால மட்டும்தான் அந்த ரிவ்யூ வந்து ரிமூவ் பண்ண முடியும். எப்படி கூகுள் மை பிஸ்னஸில் வந்து நம்ம அக்கௌண்ட் வந்து டெலீட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு வரேன். ஏன் டெலீட் பண்ணணுமோ, சில நேரங்களில் வந்து நம்ம தப்பாக அட்ரஸ் கொடுத்துருப்போம், இல்லை ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம டெலீட் பண்ணணும்னு நினைப்போம். ஓகேங்களா? இப்போ வந்து எப்படி கூகுள் மை பிஸ்னஸில் நம்ம அக்கௌண்ட்டை வந்து டெலீட் பண்ணலாம் பார்ப்போம். கூகுளில் போய்ட்டு கூகுள் மை பிஸ்னஸ் கொடுங்க. அதுக்கு முன்னாடி உங்களோட ஜிமெயில் ஐடி அதை வந்து லாகின் பண்ணி வைங்க. ஓகேங்களா? லாகின் பண்ணி வச்சிட்டிங்களா அது போகிறக்கு வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த நெட்டு ஸ்லோவாக இருக்குது. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங், மேக் மணி ஆன்லைன், சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், ஹவு டு மேக் மணி ஆன்லைன், இந்த மாதிரி வேல்யூபிளான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். உங்களுக்கு இதிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் டெய்லி ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவோம் இது சம்மந்தமாக. உங்களுக்கு இதிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க, இப்போ நம்ம இந்த டாப்பிக்கில் வரும். கூகுள் மை பிஸ்னஸ் பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு அந்த ரிசல்ட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல சைன்இன் கொடுங்க. லெஃப்ட் சைடில் சைன்இன் இருக்கா, அதை கொடுங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே என்னுடைய அக்கௌண்ட் வந்து லாகின்ல வச்சுருக்கேன், அது உள்ளே போயிடுச்சு. நீங்கள் உங்கள் அக்கௌண்ட் லாகின் பண்ணலைன்னா லாகின் பேஜுக்குள்ளே போகும். நான் கிரியேட் பண்ண பேஜ் வந்து எஜுகேஷன் ஒரு பேஜ் வந்து கிரியேட் பண்ணேன். இதை நான் வந்து இப்போ ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? அப்படியே நீங்கள் கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. செட்டிங்ஸ் கொடுத்துக்கோங்க. செட்டிங்ஸ் கொடுத்துட்டு இந்த இடத்துல பிஸ்னஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பிஸ்னஸ் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதுதான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் பிஸ்னஸ். ஓகேங்களா? பிஸ்னஸ் இப்போ வந்து இதை டெலீட் பண்ணால் இந்த பிஸ்னஸ் இதை மொத்தம் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல செலக்ட் ஆகிடுச்சுன்னா ஆக்ஷன் ஒரு பட்டன் இருக்கா, இந்த ஆக்ஷனை கொடுத்துட்டு இந்த இடத்துல ரிமூவ் பிஸ்னஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை வந்து கொடுங்க. ரிமூவ் பிஸ்னஸ் அதை கொடுங்க. வந்து கூகுள் வந்து உங்களுக்கு கன்ஃபார்மாக ரிமூவ் பிஸ்னஸ் தானு கன்ஃபார்ம் பண்ணும். நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து ரிமூவ்னு கொடுத்துருங்க. லோட் ஆகிருக்கு, உங்கள் அக்கௌண்ட் வந்து ரிமூவ் ஆகிருக்கு இப்போ. ஓகேங்களா? கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். அவ்வளோதான், நம்ம லொக்கேஷன் வந்து ரிமூவ் ஆயிரும். ஓகேங்களா? இப்போ என்னுடைய கூகுள் மை பிஸ்னஸ் பேஜுக்குள்ளே போனோம்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ இந்த கூகுள் மை பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா வீடியோ வெரிஃபிகேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நிறையா பேர் வந்து அந்த வீடியோ வெரிஃபிகேஷன் பண்ண தெரியாமல் பண்ணி அவங்க அக்கௌண்ட் சஸ்பெண்டாக இருக்குது, இல்லை ப்ராசஸ்லேயே இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம எந்த ஒரு டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம், கூகுள் மை பிஸ்னஸ் அக்கௌண்ட்டில் வீடியோ வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன ஸ்டெப்ஸ் பண்ணணும், இன்கேஸ் வீடியோ வெரிஃபிகேஷன் ஃபெயில் ஆயிடுச்சு அதை வந்து எப்படி ரெக்கவர் பண்ணுறது, அதை பற்றி தான் அந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த கூகுள் மை பிஸ்னஸில் வீடியோ வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்குன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஆப்ஷன்ஸ் வரும். ஜஸ்ட் வெரிஃபை வீடியோன்னு சொல்லிவிட்டு நம்ம மொபைலில் வந்து ஃபஸ்ட்டு லொக்கேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. அது ரெண்டாவது என்ன பண்ணணுன்னா, நம்ம பிஸ்னஸ் உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு எலக்ட்ரிக் ஷாப், அதாவது டிவி ரிப்பேர் ஷாப் வச்சுருக்கீங்க, அதுக்கு கூகுள் மை பிஸ்னஸில் வந்து வீடியோ வெரிஃபிகேஷன் பண்ணுறேன்னா உங்கள் டிவி ரிப்பேர் ஷாப்புக்கு உண்டான விசிட்டிங் கார்டு, பேனரு, அந்த ஃபோட்டோஸ் அந்த நீங்கள் சர்வீஸ் பண்ணுவீங்களே டிவி, அந்த டூல்ஸ், இந்த மாதிரி எல்லா இதையுமே பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா கூகுள் வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த பிஸ்னஸ் தான் பண்ணுறீங்களான்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கான தான் அதை பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து
உங்கள் மொபைலில் லொக்கேஷன் ஆன் பண்ணி நீங்கள் கூகுள் மை பிஸ்னஸில் ஒரு லொக்கேஷன் கொடுத்தீங்கல்ல, உதாரணத்துக்கு நான் வந்து இப்போ சென்னையில் தாம்பரம் கொடுத்துருக்கேன், தாம்பரத்தில் ஒரு ஸ்ட்ரீட் நேம் கொடுத்துருக்கேன்னா அந்த ஸ்ட்ரீட்டில் போயிட்டு உங்களோட லொக்கேஷன் வந்து ஆன் பண்ணிவிட்டு வெரிஃபை பண்ண ஆரம்பிங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ரெண்டாவது ஸ்டெப், நீங்கள் என்ன பிஸ்னஸ் வெரிஃபை கொடுக்குறீங்களோ அந்த பிஸ்னஸ் ரிலேட்டடான டாக்குமெண்ட், எக்யூப்மெண்ட் இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அதை உங்களோட கூகுள் மை பிஸ்னஸ் வெரிஃபை பண்ணுவோம் அந்த வீடியோவில் காமிங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் மேனேஜ்மெண்ட். நான் இப்போ சொன்னேன் பாருங்கள், டாக்குமெண்ட் மீட். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணோம்னா எப்படி தெரியும், ரிலேட்டடாக பேனர் வச்சுருப்போம், இல்லை போஸ்டர் வச்சுருப்போம், இல்லை அதுக்கு இந்த MSME சர்டிஃபிகேட், இந்த மாதிரி நிறையா சர்டிஃபிகேட் வாங்கிருப்போம். இதெல்லாம் முன்னாடியே அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டார்ட் ரெக்கார்டிங்ஸ் கொடுத்து ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிங்க. இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணாதீங்க. உதாரணத்துக்கு பாருங்கள், ஒன்ஸ் நீங்கள் வீடியோ வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணோன்னா கொஞ்சம் நேரம் அது வந்து டைம் எடுத்துக்கிறோம் கூகுளிலேருந்து. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ரெக்கார்ட் ஆரம்பிக்கும். உதாரணத்துக்கு இப்போ நான் உங்களுக்கு பிஸ்னஸ் வந்து பார்க்குறேன் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஸ்டார்ட் ரெக்கார்டிங் கொடுத்தோன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் வரும். இங்கே 3 ஆப்ஷன்ஸ் வருதா, கரண்ட் லொக்கேஷன், பிஸ்னஸ் எக்யூப்மெண்ட், ப்ரூஃப் மேனேஜ்மெண்ட்டுன்னு. இந்த 3யுமே நீங்கள் காமிக்கணும். கரண்ட் லொக்கேஷனையும் காமிக்கணும், பிஸ்னஸ் எக்யூப்மெண்ட்டையும் காமிக்கணும், ப்ரூஃப் அந்த பிஸ்னஸ் ரிலேட்டட் என்ன ப்ரூஃப் வச்சுருக்கீங்களோ இது 3யுமே காமிச்சு வெரிஃபை பண்ணேன்னா கண்டிப்பாக உங்கள் அக்கௌண்ட் வந்து வெரிஃபை ஆகிரும். இன்கேஸ் உங்கள் அக்கௌண்ட் வந்து வீடியோ வெரிஃபிகேஷன் பண்ணிட்டீங்க, அது வந்து சஸ்பெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னு வந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட கிளைண்ட் ஒருத்தவங்களுக்கு இப்படி தான் கூகுள் மை பிஸ்னஸில் வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்களோட அக்கௌண்ட் சஸ்பெண்ட் ஆகிடுச்சு. அது என்ன பார்ப்போம், உதாந்துவாங்க. ஜஸ்ட் நான் உங்கள் ப்ரொஃபைலுக்குள்ளே லாகின் பண்ணிவிட்டு போகிறேன். அதான் அவங்களோட ப்ரொஃபைல் அவங்க வந்து வீடியோ வெரிஃபை பண்ண தெரியாமல் பண்ணி அவங்களோட அக்கௌண்ட் வந்து சஸ்பெண்ட் ஆகிடுச்சு. இதை எப்படி ரியாக்ட் பண்ண பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இந்த ரைட் சைட் காமிக்கிற 3 டாட்டா கிளிக் பண்ணி ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் அப்படின்ற ஆப்ஷன்ஸ்குள்ளே போய்க்கோங்க. இங்கே போய்ட்டு அப்படி ஸ்க்ரால் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா கான்டாக்ட் அஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே போய்ட்டு ஜஸ்ட் அகைன் நம்மளுடைய பிஸ்னஸ், அவர் என்ன பிஸ்னஸுக்கோ பிஸ்னஸ்ஸு இங்கே வந்து ஜஸ்ட்டு சஸ்பெண்டட்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தோம்னா கூகுள் வந்து நிறையா ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இதில் எது நமக்கு வந்து தேவை, ஃபார் எக்ஸாம்பிள் சஸ்பெண்டட், நமக்கு பிஸ்னஸ் சஸ்பெண்ட் தான் இருக்குது. ஸோ சஸ்பெண்டட் பிஸ்னஸ்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்துட்டேன். அகைன் கீழே வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புன்னு கொடுத்துட்டு இங்கே இமெயில்ன்ற ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே இவங்க கொடுக்குற நேம் டீட்டெயிலாம் கொடுங்க. உங்கள் பேர், உங்களோட அட்ரஸ்ஸு, நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணி எல்லா டீட்டெயிலும் கொடுத்துட்டு ஜஸ்ட் இந்த இதில் சப்மிட் கொடுத்தீங்கன்னா கூகுள் வந்து உங்களுடைய இதை வந்து வெரிஃபை பண்ணி பார்ப்பாங்க. இன்கேஸ் நீங்கள் உங்கள் சைடு எந்த தப்பும் இல்லைன்னா அவங்க வந்து அதை ரீஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவாங்க. இல்லைன்னா சில நேரங்களில் ஆக்டிவேட் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு உங்களுடைய கூகுள் மை பிஸ்னஸ் அக்கௌண்ட் வந்து வெரிஃபை பண்ண தெரியல, சஸ்பெண்ட் ஆகிடுச்சு, ஃபோன் நம்பர் அண்டர் ரிவ்யூ, இந்த மாதிரி எந்த குறியாக இருந்தாலும் எங்களுக்கு கால் பண்ணுங்கள். எங்களுடைய நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதுக்கு வந்து நாங்கள் 2000 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவோம். உங்களுக்கு இந்த அமௌண்ட் ப்ரொவைட் பண்ண முடியும் அப்படின்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.